மீண்டும் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், நான் வரவேற்கிறேன். ஆமென். பிரைஸ் லார்ட். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லுவோம். என்னோடு கூட சேர்ந்து 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அத்தியாயத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. இந்த 3ஆம் அத்தியாயத்திலிருந்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். இது தொடர் போதனையாக எலிசா தீர்க்கதரிசி செய்த அற்புதம் பார்ட் 2. இன்னைக்கு 2வது பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். அவர் செய்த 3வது அற்புதம் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த விசேஷமாய் இந்த 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரிந்த பிரபலமான ஒரு வசனம் இருக்கிறது. அந்த 3ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை நீங்கள் பாருங்க. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. You shall not see the wind, nor shall you see the rain. Valley shall be filled with water. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும். இதை பிரசங்கிக்காத பிரசங்கியாரே ஒருவரும் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இது அவ்வளோ பிரபலமான ஒரு வசனம், ஆசீர்வதிக்கப்பட்ட வசனம், நம்மள எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுகிற ஒரு நல்ல வசனம் கர்த்தர் நமக்கு இந்த வேத பகுதியிலே கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தினுடைய பின்னணியை நம்ம சொன்னோன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய காரியமாக இருக்கும். அதை படித்து ஏன் இங்கே எலிசா தீர்க்கதரிசி காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஏன் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று அவர் சொன்னார் என்பதை குறித்து நம்ம ஆச்சரியப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆகாப் ராஜா மரித்த பிறகு அவனுடைய குமாரன் யோராம் இஸ்ரவேலிலே ராஜ்யபாரம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். யோசபாத்து ராஜா உயிரோடு இருக்கும்போது அவன் முதல் வசனத்தை வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருஷத்தில் ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான்னு பார்க்கிறோம். யோசபாத்து ராஜா ஆகாப்போடும் நல்ல சிநேகிதராக இருந்தார். இவங்க 2 பேரும் யுத்தத்துக்கு போகும்போது தான் ஆகாப் ராஜா மரித்து போனார். அதே போல் தன்னுடைய யோராம் ராஜாவுடைய சகோதரனாகிய அகியாவோடும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறார், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்திருக்கிறார். யாருன்னா இந்த யோசபாத் ராஜா. அது மாத்திரமல்ல, ஆகாபனுடைய 3வது குமாரன் யோராமோடு கூடவும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக ரிலேஷன்ஷிப்பாக அவங்க இருந்திருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சுதந்திரிக்க வேண்டிய அந்நிய ராஜாக்கள் நிறையா இருந்ததுனால எங்கே போனாலும் அவர்கள் சேர்ந்து போய் யுத்தம் பண்ணுவது வழக்கமாக இருந்தது. நல்லா கவனிங்க, என்ன பாருங்களேன். ஒரு கதையாக அப்படியே சொல்லி இந்த செய்திக்கு நான் வரேன். என்னென்னா, ஆகாப் ராஜானுடைய நாட்களிலே மோவாப் ராஜா மேசான்னு ஒருத்தர் இருந்தான். இந்த மேசா மிகப்பெரிய செல்வந்தன், ஆடு மாடுகள் பெருத்தவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். ஆடு மாடுகள் பெருத்தவன் மாத்திரமல்ல, வருஷம் ஆகாப் ராஜாவுக்கு கப்பம் கட்டி கொண்டு வந்தான். அது எப்படி, என்ன கப்பம்னா வாசிங்க, அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தா தான் நமக்கு தெரியும். 4வது வசனத்தை பாருங்கள். மோவாப்பின் ராஜாவாகிய மேசா ஆடு மாடுகள் பெருத்தவனாக இருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறும்பாட்டு கடாக்களையும் செலுத்தி வந்தான் என்பதை நம்ம பார்க்கிறோம். லட்சக்கணக்கில் கொடுத்துருக்கிறான். வருஷம் குறும்பாட்டு குட்டிகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் அவன் கொடுத்து வந்தான் என்று பார்க்குறான். அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா செல்வம், நாணயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, காசு, அவைகளையெல்லாம் விட இந்த ஆடு மாடுகள் தான் ரொம்ப செல்வாக்காக இருந்தது. ரொம்ப அதிகமாக ஒவ்வொருத்திட்டையும் இப்படி 100கணக்கில் 1000கணக்கான ஆடுகள் இருந்ததுனால அவங்களுக்கு தேவையான ஆடுகளை இப்படி கப்பம் கட்டி வந்தார்கள், வரி செலுத்தி வந்தார்கள் என்று இதை பார்க்கிறோம். யோராம் ராஜா தன்னுடைய அப்பாவை போல அம்மாவை போல இல்லை, பாகாலை அவன் வணங்கவில்லை என்று பைபிள் இருக்குது. இருந்தாலும் அவன் நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமினுடைய பாவங்களை அவன் விடாமல் அவனும் கொஞ்சம் பாவம் செய்து கொண்டே இருந்தான். ஆனால் தகப்பனையும் தாயையும் போல அந்த ரொம்ப தீவிரமாக அதில் எல்லாம் இணங்காமல் அவன் அப்படியே மேலோட்டமாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்பதை பார்க்கிறோம். இப்போ என்ன மேட்டர்னா, நல்லா கவனிங்க. ஆகாப் ராஜா மரித்த பிறகு அவனுடைய சகோதரன்
அவனும் மரிச்சிடறாரு. யோராம் ஆட்சிக்கு வந்த பிறகு அவ்வளோ வருஷமாய் கப்பம் கட்டி கொண்டிருந்த அந்த மோவாப்பின் ராஜாவாகிய மேசா யோராம் நாட்களிலே அவன் என்ன செய்யல, அந்த ஆடுகளை அவன் கொடுக்காம போயிட்டான், கப்பம் கட்டாமல் போயிட்டான், கொஞ்சம் முரட்டாட்டம் பண்ணினான். இல்லை, அப்பா ஒரு பெரிய சக்தியாக இருந்திருக்கலாம், ஆனால் இவனுக்கெல்லாம் இவனை விட பெரிய சக்தி, மிகப்பெரிய படைபலன் என்னிடத்தில் இருக்கிறது, அவன் என்ன வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவனுக்கு என்ன செய்யலை, கப்பம் கட்டாமல் அவனுக்கு விரோதமாக, யோராம் ராஜாவுக்கு விரோதமாக கலங்கம் பண்ணினான், பெரிய பிரச்சனை பண்ணான். உனக்கு எதுக்குடா நான் கப்பம் கட்டணும் அப்படின்னு முரட்டாட்டம் பண்ண ஆரம்பித்தான். அப்போ தான் யோராம் ராஜா என்ன செய்கிறாரா அப்படின்னா, யுத்தத்துக்கு அங்கே சமாரியாவில் இருக்கிறவங்களெல்லாம் ஆயத்தப்படுத்தி இவனோட யுத்தம் பண்ணுவதற்கு, அதாவது மோவாப் ராஜாவோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமாகி ரெடியாக நிற்கிறான், ரெடியாகிறான். சமாரியில் கிளம்பிட்டு போகிறான். அதே நேரத்தில் அவனுடைய ரொம்ப சிநேகிதனாக இருந்த யோசாபாத் ராஜாவையும், இந்த மாதிரி மோவாப் ராஜாவோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு நான் போகிறேன், நீ என்னோடு கூட வர்றையான்னு கேட்கும்போது எப்போவுமே யோசாபாத் ராஜாவுக்கு நல்ல பழக்கம், ஒரு பழக்கம். ஏன்னா ஆகாப் ராஜா அவனுடைய காலத்திலேருந்தே அவனுடைய வார்த்தையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், இல்லை உன்னுடைய மக்கள், உன்னுடைய போர், நீ எங்கே போகிறையோ அங்கே நானும் வருவேன் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நட்பு யோசாபாத் ராஜாவுக்கு இருந்தது. ஆகவே அந்த யோசாபாத் ராஜா, நான் வர்றையா, நம்ம நீ எங்கே போனாலும் போகலாம். ஏன்னா எதிரி அந்த மோவாப்பு இஸ்ரவேலுக்கும் எதிரி தான், யூதாயாவுக்கும் அது என்ன தான், எதிரி தான். யோசாபாத்துக்கும் எதிரி தான், யோராம் ராஜாவுக்கும் அவங்க எப்படிப்பட்டவங்க. அதனால் யோசாபாத் ராஜா, சரி நான் கூட யுத்தத்துக்கு வருகிறேன் என்று அவங்க கிளம்பி போகிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ கேட்குறான், நம்ம எந்த வழியாக, யோராம் கேட்குறான், நீ எந்த வழியாக நம்ம யுத்தத்துக்கு போகலாம். ஏன் அப்படி கேட்டான் அப்படின்னா, யோராம் ராஜாவை விட யோசாபாத் ராஜா அனுபவத்திலே அவன் ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப ராஜாவாக இருந்து யுத்தம் பண்ணி பழகினதில் ரொம்ப அனுபவம் அவனுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. அவன் இந்த மாதிரி போக்குவரத்துமாக இருந்ததையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவனிடத்தில் நல்ல ஆலோசனை, யோராம் ராஜாவை விட நல்ல ஞானம், புத்தி, அறிவு, இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் இருந்தபடினால அவனிடத்தில் ஆலோசனை கேட்டான். அப்போ யோசாபாத் ராஜா ஆலோசனை சொல்கிறாரு, நம்ம யோர்தான் நதி வழியாக போக வேண்டாம், அந்த வழியில் போகலாம், ஆனால் அப்படி நம்ம போக வேண்டாம், ஏதோம் வழியாக, ஏதோம் வனாந்தரத்தினுடைய அந்த பள்ளத்தாக்கு வழியாக நம்ம யுத்தத்துக்கு போகலாம் அப்படின்னு, அதாவது யோராம் ராஜாவினிடத்தில் யோசாபாத் சொல்லுகிறதை பார்க்குறோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன் ஏதோம் வழியில் போனாங்கன்னா, அந்த ஏதோம் ராஜா யோசாபாத் ராஜாவுக்கு கப்பம் கட்டி கொண்டிருந்தான். ஏன்னா யுத்தத்துக்கு போகும்போது இவன் கூட்டணியாக கப்பம் கட்டுறவனால எனக்கு யுத்தம் பண்ணணும்னு சொன்னால் அவன் யாரோடு கூட யுத்தம் பண்ணணும், இந்த ராஜாவோடு கூட யுத்தம் பண்ணணும். இல்லை, நம்ம போன வாரத்தில் வாசித்தோம், அதாவது ஒரு ராஜாவுக்கு 30 ராஜாக்கள் கூட யுத்தம் பண்ணினார்கள் என்று நம்ம பார்த்தோம். அப்படி அவங்கெல்லாம் கப்பம் கட்டுகிறவர்களாக இருந்தார்கள். கப்பம் கட்டினா இவன் கூப்பிட்டா வரணும். அது மாதிரி ஏதோம் அந்த ராஜாவையும் கூட்டி கொண்டு அந்த ஏதோம் பள்ளத்தாக்கு வழியில் திரளான மிருக ஜீவன்களோடும் நல்ல குதிரைகளோடும் படைகளோடும் அந்த 3 ராஜாக்கள் எங்கே போகிறாங்க, யுத்தம் பண்ண போகிறாங்க. பைபிளை வாசிக்கிறோம், 7 நாள் சுற்றினார்கள் என்று பாருங்க. 7 நாள் அவங்க சுற்றி திரிந்த போது குடிப்பதற்கு மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லை, ராஜாக்களுக்கும் தண்ணீர் இல்லை, போர் சேவர்களுக்கும் இந்த இடத்துல தண்ணீர் இல்லை. நல்லா கவனிங்க, இங்கே பாருங்க, நல்லா கவனிங்களே. இப்போ என்ன நடக்கும், தண்ணி இல்லைன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க, தண்ணி இல்லைன்னா என்ன நடக்கும், அந்த இடத்துல மயக்கம் வந்துடும். போர் சேவகர்கள் மிருக ஜீவன்களுக்கு பலன் இல்லாமல் போகும் தண்ணி இல்லைன்னா. போர் சேவர்களுக்கும் எல்லாம் என்னதான் தின்பண்டங்கள் அது இதனால நிறைய வச்சிருந்தாலும் தண்ணி இல்லைன்னா எப்படி இருக்கும், அவன் போகிறது சாப்பிட்றதுக்கெல்லாம் வச்சிருக்கான், ஆனால் தண்ணி அந்த இடத்துல இல்லை. இன்னொரு விஷயம் நல்லா கவனிங்களேன், இங்கே பாருங்களேன், என்ன பாருங்களேன், அடிக்கடி இந்த ஏதோம் வனாந்தரம் என்பது வற்றி போகிற ஒரு வனாந்தரம். இந்த பள்ளத்தாக்கு வற்றி போகும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வந்தாங்கல்ல, எகிப்து தேசத்திலிருந்து வரும்போது இந்த பள்ளத்தாக்கில் தான் தண்ணி இல்லைன்னு சொல்லி கதறி அழுதார்கள். என்னாம் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த பள்ளத்தாக்கில் தண்ணீர் இல்லை என்று மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி முறுமுறுக்கிற நேரத்தில் தான் மோசே அங்கே இருக்கிற கண்மலையை ஆண்டவர் பேச சொல்லும்போது அவரை அடித்து அந்த கண்மலையிலிருந்து என்ன செய்தது, தண்ணி அவங்க குடிச்சாங்கன்னு பார்க்குறோம். சேம் அதே ஏதோ வனாந்தரம் தான் இந்த வனாந்தரம், அடிக்கடி ட்ரை ஆகக்கூடிய இடம் இது இப்படி ஆகிப்போச்சு.
தண்ணி இல்லைன்னா இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா யோராம் ராஜா ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டார். எல்லாம் இருக்கீங்களா? அல்லேலூயா. எல்லாம் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யோராம் ராஜாவுக்கு பயம் வந்துருச்சு. தண்ணி இல்லை, அதனால மிருக ஜீவன்கள் தவிக்குமே, ராஜாக்கள் தவிக்கிறார்களே, போர் சேவகர்கள் தண்ணி இல்லாமல் தொய்ந்து போகிறார்களே, பலன் இழந்து போகிறார்களே, யுத்தம் செய்வதற்கு எந்த விதமான ஒரு ஸ்ட்ரென்த்தும் இருக்காதே, மயங்கி கீழே விழுந்து விடுவார்களே. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மோவாபின் ராஜா மேசா பார்த்தான்னா என்ன நடக்குன்னா, ஈஸியாக நம்மளை வந்து அவனுடைய சேனைகளோடு கூட வந்து முறியடித்து நம்ம எல்லாம் சின்ன பின்னமாக்கிடுவோம், ஒரு ஆள் கூட தப்பிக்க முடியாது என்று ஒரு சூழ்நிலை வந்துவிடுமே என்று அந்த யோராம் ராஜா பயந்துக்கிறான். அப்போ கர்த்தர் வந்து சத்துருக்களின் கையில் இந்த 3 பேரையும் ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருமே, அப்படி பயந்து நடுங்கி கொண்டிருக்கும் போது தான் யோசபாத் ராஜா, நல்லா கவனிங்க, இங்கே நம்ம விசாரித்து அறிகிறதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறதற்கு யாராவது தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு அவன் கேட்கிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த 3ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 9வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்படியே இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜாவும் ஏதோவின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி தீர்ந்த போது அவர்களை பின் செல்கிற இராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவனும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரரின் ஒருவன் மறுமொழியாக சொன்னார். ஹல்லேலூயா. யோசபாத் என்னைக்குமே, நான் யோசபாத் ராஜாவை குறித்து படிக்கும்போது சொல்லியிருக்கிறேன், தியானிக்கும் போது சொல்லியிருக்கிறேன்ல, எப்பவுமே நல்ல பக்தி நிறைந்த ஒரு கர்த்தர் இடத்துல விசாரிக்கிறதுல, கர்த்தருடைய சித்தத்தை அறிகிறதுலே தன்னுடைய தகப்பனாகிய தாவீதை போல ஒரு நல்ல ஒரு தேவ பக்தி நிறைந்த மனிதனாக இருந்தான். சொன்னான், அவனுக்கு ஒரு பிரச்சனை நேரிடும் போது பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்தான். ஹல்லேலூயா. அவன் சொன்னான், நான் என்ன செய்வதுனே எனக்கு தெரியல, என்னுடைய இந்த இத்தனை திரளான ஜனங்களுக்கு முன்பதாக நிற்பதற்கு எனக்கு பலன் இல்லை, ஆண்டவரே எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். அந்த நடுவில் தீர்க்கதரிசி ஒருத்தன் எழுந்திருந்து சொல்கிறான், நீங்கள் என்ன செய்ய, இந்த யுத்தம் உங்களுடையது இல்லை, கர்த்தருடையது, நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னான். அப்பொழுதுதான் அந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசியை தேடுகிறவன், அந்த மாதிரி தனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கர்த்தரை நோக்கி பார்க்கிறதுல இந்த யோசபாத் ராஜாவை போல ஒருவரும் கிடையாது. ஒரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ராஜா ஆமென் எருசலேமிலே இருந்தார், யூதாவிலே இருந்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒருத்தன் ஊழியக்காரன் சொல்றான், சாப்பாது, அதாவது எலியா தீர்க்கதரிசிக்கு கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய ஹல்லேலூயா எலிசா இங்கே இருக்கிறார், அவனிடத்துல போலாம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இங்கே நல்லா கவனிங்களேன், நல்லா கவனிங்க, ஒரு விஷயத்தை சொல்கிறேன். என்னைக்கு ராஜாக்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போகும்போது ஆசாரியனும் கூட போகணும், தீர்க்கதரிசியும் கூட போகணும். இங்கிருந்து அவங்க கிளம்பி ஏதோ வனாந்தரத்துக்கு போயிட்டாங்க. ஏதோ வனாந்தரத்தில் யோசபாத் ராஜா கேட்குறேன், இங்கே விசாரித்து அறிகிறதற்கு நமக்கு தீர்க்கதரிசிகள் இல்லையா? அப்போ கூட்டத்தில் ஒருத்தன் சொல்கிறான், இருக்கிறாங்க. இந்த கூட்டத்திலேயே யுத்தம் பண்ணுகிற இத்தனை ஜனங்களுக்கு முன்பதாக, இத்தனை மக்களுக்கு முன்பதாக, மிருகங்களுக்கு நடுவிலே ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாரு? எலியா. ஆமாம், எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த எலிசா தீர்க்கதரிசி இங்கே இருக்கிறாரு என்று சொல்லி. அப்போது பாருங்கள், அப்போ தீர்க்கதரிசி கூட போகணும் இல்லை? அவங்களுக்கு வந்து திடன் சொல்லுவதற்கு, யுத்தம் பண்ணுகிறவர்களுக்கு திடன் சொல்லுவதற்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரு, நீங்கள் தைரியமா இருங்க. உபாகமத்தின் புஸ்தகத்தை வாசிங்க, 20ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரம் வாசிங்க. உபாகமத்து 2வது வசனத்தை வாசிங்க.
ஆ அம்மா உபாகமம்மா, நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது, நீங்க யுத்தம் பண்ண போகும்போது, தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசணும். பேசி, இஸ்ரவேலே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் தோழ வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்க வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்படி சொல்லணும். ஆசாரியன்னு சொல்லணும். யாரு சொல்லணும்? தீர்க்கதரிசி கூட போகும்போது சொல்லணும். நீங்க திடன் கொள்ளுங்க, கர்த்தர் உங்களோடு கூட, சத்துருக்களை கண்டு பயப்படாத, நீ அஞ்சார, நீ திடமனதான், நீ போய் யுத்தம் பண்ணு, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவாருங்கிற அப்படி சொல்லுவதற்கு தீர்க்கதரிசி புத்திரர் இருக்கிறாங்க. அதனாலதான் மோசேயை சொன்ன, மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி நமக்குள்ள இல்லையா என்று யோசாபாத் கேட்கிறான். ஹல்லேலூயா. அப்போ அவனை இப்போ எலிசா இருக்கிறார் என்று சொல்லும்போது, இவங்க 3 ராஜாக்களும் படையோடு கூட அந்த பின்னாடி வந்து கொண்டிருந்த அந்த எலிசா தீர்க்கதரிசின் இடத்துல போகிறாங்க. எலிசா தீர்க்கதரிசின் இடத்துல போகும்போது யோராமை பார்த்த உடனே எலிசா தீர்க்கதரிசிக்கு பத்திட்டு வந்தது கோபம். செம்ம கோபம் ஆகிட்டார். அவர் பார்த்தோன்னா டென்ஷன் ஆகிட்டார். அந்த வசனத்தை நீங்கள் படித்து பாருங்களேன். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை நீங்கள் படித்து பயங்கர கோபம் வந்துருச்சு. 12வது வசனம், அப்பொழுது யோசாபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றார். எலிசா பாருங்க, நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறான் எலிசா. அவன் வந்து தென்திசை ராஜ்யத்திலே அவன் அரசாண்டா கூட, வடதிசை ராஜ்யத்திலே எந்த தீர்க்கதரிசி பயங்கரமான தீர்க்கதரிசி என்பதை யார் அறிந்திருந்தா? யோசாபாத் அறிந்திருந்தான். இப்போ யோசாபாத் சொல்ல, எலிசா அப்படின்னு சொன்ன உடனே அவரிடத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எலிசான்னு சொன்ன உடனே யோசாபாத்துக்கு என்ன ஞாபகம் வருது? எஸ், அவருடைய வாயில கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. ஆசாரியனுடைய தீர்க்கதரிசியினுடைய உதடுகளிலே என்ன தேடுவாங்கன்னு இருக்கு? வசனத்தை தேடுவார்கள் என்று இருக்கு. அது போல இங்கே வார்த்தை வருகிறது. அவனிடத்துல வார்த்தை இருக்குது. இப்போ வாங்க போகலான்னு சொல்லி போகிறாங்க. வாசிங்க அந்த வசனம். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசாபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்திற்கு போனார்கள். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும், இஸ்ரவேலின் ராஜா யோராமை பார்த்து டென்ஷன் ஆறாரு. டென்ஷன் ஆகி பயங்கர கடுப்பாய் சொல்றாரு, எனக்கும் உனக்கு என்னையா? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசியின் இடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசியின் இடத்திலும் போவோம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படி இல்லை, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கறதுக்கு வரவழைத்தார் என்றார். கோபப்பட்டு, எனக்கும் உனக்கு என்ன சம்மதம் இருக்கு? உன்னுடைய தகப்பனும் தாயும் பண்ண அக்கிரமம் எவ்வளோ பெரிய அக்கிரமம். கடவுளை விட்டு விட்டு பாகாலை, அந்த அம்மாவை, உங்கள் அம்மாவை கட்டிட்டு வந்தா அவங்க அப்பா அங்கிருந்து நீ கூட்டி கொண்டு வந்து என்ன வச்சு, சீதோன்லேருந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சு பிசாசுகளையும் பேய்களையும் நீ ஆராதிச்சுட்டு இருந்த. உனக்கு செழிப்பாக இருந்த காலத்தில் ஒரு நாள் கடவுளை தேடலை. நல்லா இருந்த காலத்தில் கடவுளை ஒரு நாள் நீ தேடலை. இன்னைக்கு உனக்கு பிரச்சனை வரும்போது யாரை நோக்கி வர்ற? கர்த்தரை நோக்கி வர்ற, என்ன தேடி வர்ற? இல்லை, நீ அவங்களிடத்துக்கே நீ போ, நீ அங்கேயே போ. நீ பாகால் தீர்க்கதரிசி இன்னும் அந்த டைம்ல இருக்கிறாங்க, அவங்களோடு கூட நீ போ. அவங்களிடத்துல போய் அவங்களுடைய வார்த்தையை கேளு. நீ குறி கேளு, நீ சூனியம் கேளு. நீ என்ன இடத்துல நீ ஏன் வர்ற? உனக்கு எனக்கு என்ன சம்மதம் என்று அப்படி பயங்கரமா டென்ஷன் ஆகி பேசுகிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா என்னன்னா, யோராம் ராஜா கொஞ்சம் மனம் திரும்பி இருக்கிறாரு. மனம் திரும்பி அப்பா அம்மா அவங்க கும்பிட்ட தெய்வத்தை எல்லாம் என்ன செய்யல, பாகால் வணங்காம அவைகளெல்லாம் விட்டு பிறகு அந்த வசனத்தை நீங்கள் படிச்சு பாருங்க. 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 2வது வசனத்தை பாருங்க. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான், ஆனாலும் தன் தகப்பனை போலும் தன் தாயை போலும் அல்ல. அவங்களுடைய காலங்களிலே விக்கிரகாராதனை பீக்கில் இருந்தது. பிசாசின் ராஜ்யத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் மிகப்பெரிய போராட்டங்கள் இருந்தது. இல்ல அப்படித்தானே? எல்லா தீர்க்கதரிசிகளையும் வெட்டி சாய்த்தாங்கல்ல. கர்த்தருடைய உண்மையான தீர்க்கதரிசிகள் எல்லாம் வெட்டி சாய்த்தார்கள். ஆனால் என்னன்னா, ஏதோ கொஞ்சம் ஓரத்தில் இஸ்ரவேலின் தேவனை குறித்தது ஏதோ ஒரு கடுகளவு மனசில் என்ன செய்து ஒட்டிகிட்டு இருந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் தகப்பனை போலும் தாயை போலும் அல்ல, தன் தகப்பனை பண்ணுவித்த பாகாலின் சிலையை அவன் என்ன செய்தான்? அகற்றி விட்டான். பாகாலை எங்கில்லாத அளவுக்கு என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் பாவங்களே சிக்கி கொண்டது, ஏதோ மாட்டிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். நல்லா கவனிங்க. இப்படி அவனை திட்டி தீர்த்தார். அங்கே இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறாரு,
என்னன்னா, நான் இன்னைக்கு யோசாபாத்தை யூதாவின் ராஜாவை யோசாபாத் ராஜாவை நான் பார்க்கல அப்படின்னா இன்னைக்கு உன்னிடத்துல நிச்சயமாக பேசியிருக்கவே மாட்டேன். உன்னை விட்டு நான் ஓடி போயிருப்பேன். அது பாருங்க, அந்த வசனம் 14வது வசனத்தை வாசிங்க பாருங்கள். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவை யோசாபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன்பதே நிற்கிற நான் அவனுடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன் என்றான். அல்லேலூயா. அதாவது தீர்க்கதரிசிகளுக்கு சில நேரத்தில் ராஜானா அவன் ராஜாவானா அவனை வந்து சில நேரத்தில் மதிக்கப்பட வேணும். எலிசா மதித்தார், யோராமா மதித்தார், யோசபாத்தை மதித்தார், எல்லா ராஜாக்களையும் மதித்தார். அதே சமயத்தில் அந்த ராஜா பொல்லாதவனாக இழிவானவனாக என்று சொல்லப்பட்டால் அவன் கண்டிக்கப்படவும் வேணும். ஆமே, ராஜாவுக்கு மரியாதை கொடுப்போம், ஆனால் அவன் பொல்லாத ராஜாவாக இருந்தால் அவனுடைய பாவங்களை அவனுடைய காரியங்களை கண்டிக்கவும் தீர்க்கதரிசி வேணும். அல்லேலூயா. இப்போது இங்கே யோசாபாத் ராஜாவுடைய முகத்தை நான் பார்க்கல அப்படின்னா இன்னைக்கு தண்ணி இல்லாமல் நீ செத்துருப்படா, அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்ல. யோசாபாத்து பார்த்ததுனால, யோசாபாத்தின் நிமித்தமாக, அந்த யோசாபாத்து நடந்த விதங்களை அவன் கேள்விப்பட்டபடினாலே, தேவனுக்காய் பக்தி வைராக்கியம் கொண்டிருந்த அந்த காரியங்களை பார்த்ததுனால, அல்லேலூயா, உபவாசத்தை கூறுவித்து ஜெபம் பண்ணினார். நியாயப்பிரமாணங்களை ஜனங்களுக்கு வீதி வீதியாக சென்று போதித்தார். அல்லேலூயா. ஆமாம், நியாயப்பிரமாணத்தின்படி ஜனங்களை எல்லாம் நடக்க செய்து, கற்பனை கட்டளைகளின்படி எல்லாம் யூதா முழுவதும் எருசலேம் முழுவதும் ஊழியக்காரர்களை நியமித்து இப்படித்தான் வேத வசனத்தின்படி நடக்க வேண்டும் என்று சொன்னார். சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம், ராஜாக்கள் எல்லாம் யோசாபாத் ராஜாவுக்கு பயந்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுதும் அவனுடைய தகப்பனாகிய ஆசா ராஜாவை போலவே தேவனுக்கு முன்பதாக அவன் பயபக்தியாக இருந்தான். கர்த்தருடைய வழிகளிலே யோசாபாத் ராஜா உற்சாகம் கொண்டிருந்தான் என்றெல்லாம் நான் வந்து பார்த்தேன். இந்த விஷயத்தையெல்லாம் கேள்விப்பட்ட உடனே இன்னைக்கு நம்ம யாரை பார்த்துட்டோம்? யோசாபாத் ராஜாவை பார்த்தது நிமித்தம் நீ தப்பிச்சிடா, இல்லாட்டி நீ தண்ணி இல்லாமையே இங்கே என்ன செய்திருப்ப, நீ செத்து போயிருப்ப, தண்ணி இல்லாமையே நீ மாண்டு போயிருப்ப. அவன் நிமித்தம் கர்த்தர் உனக்கு இந்த நாளில் இரக்கம் பாராட்டுறார் என்று சொல்லி இங்கே அவங்க கேட்டது நிமித்தமாக பள்ளத்தாக்களை திரளான ஏகப்பட்ட லட்சக்கணக்கான போர் வீரர்கள் இருப்பார்கள், குதிரைகள் இருந்திருக்கும், இல்லை போர் சேவர்கள் இருந்திருப்பார்கள். தண்ணினாலை தவித்து மாண்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் எலிசா தீர்க்கதரிசி ஒரு விஷயத்தை செய்கிறார். என்ன செய்கிறார்னா, இப்போதும் வாசிங்க, இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். சுரமண்டல வாத்தியக்காரன் வாசித்த போது கர்த்தருடைய கரம், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை கொண்டு வாங்க. அவன் வாசிக்கும் போது என்னன்னா, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய அந்த 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 மூவிங் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ் அந்த இடத்துல இருக்கும்போது, எப்படின்னா நம்ம ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணும்போது, கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தரை ஆராதிக்கும் போது, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளால் நம்ம கர்த்தரை நேர்த்தியாய் கர்த்தரை ஆராதிக்கும் போது என்ன இறங்கி வருது? தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாய்க்கு வந்ததெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது. தேவ பிரசன்னத்தோடு கூட ஒரு மனுஷன் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். பாருங்க, சாதாரணமான சவுல் ராஜா இருக்கிற ஒரு சாதாரணமான மனுஷன் தானே. இவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போனோம், நீ இந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துக்கு போ, அப்படி போன்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றார். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். பின்பு பெலிஸ்தியரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய், சவுல், அங்கே நீ பட்டணத்துக்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய். அவர்களுக்கு முன்பதாக தம்புரு, மேளம், நாகசுரம், சுரமண்டலம் போகும். அவர்கள் அப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல இறங்குவார். அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி நீ வேறு மனுஷனாவாய். பாருங்க, நம்ம வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ல தேவ ஆவியானவர் இறங்கி வருகிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த காலத்தில் ஒத்த ட்ரம் அடித்தாலே இறங்கி வருவார். இந்த காலத்தில் நிறைய பேர் இதில் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கெல்லாம் நிறைய விரோதி நிறையா இருக்கிறாங்க. ஆனால் சொல்கிறேன், இங்கே பாருங்கள், இவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கும் போது அல்லேலூயா, தேவ ஆவியானவர் சாதாரண ஒரு சவுல் மேலே இறங்கி வந்தார். சவுல் தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆனான் என்று பார்க்கும்.
அப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னால தேவ பிரசனம் என்ன செய்யுது, இறங்கி வருகிறார். அதனால தான் எலிசா தீர்க்கதரிசி சொன்னார், ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை வாசி கொண்டு வாங்க. அவன் வாசிக்கும் போது அங்கே துதிகள் முழங்குகிறது, ஆராதனை நடக்கும்போது கர்த்தருடைய கரம் அவன் மேலே இறங்கும் போது தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் சொல்றாரு. என்ன தீர்க்க சொல்றாரு? அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை நீங்கள் பள்ளத்தாக்கில் எங்கும் நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாய்க்காலை வெட்டு அப்படி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இங்கே நல்லா கவனிங்களேன். நான் போன வாரமே சொன்னேன், எலிசா கையை தூக்கி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த வாய்க்கால் முழுவதும் தண்ணீரால் நிரப்பப்படணும் தூக்கி ஜெபம் சொல்லியிருந்தாவே என்ன செய்யும்? தண்ணீர் வந்திருக்குமா வந்திருக்காதா? அவருக்கு அந்த பவர் இருக்குதா இல்லையா? இருக்குது. எலியா அந்த மாதிரி செஞ்சார்ல, கரங்களை தூக்கி வானத்தை தூக்கி வானத்துக்கு நேராக நீட்டி ஜெபிக்கும் போது வானம் திறக்கப்பட்டு பூமியில் மழை வந்துச்சு. 3 வருஷம் பெய்யாத மழை வந்துச்சு. அவர் வானத்தை அடைத்தார், வானத்தை திறந்தார். அதே போல எலியாவினால செய்ய முடியுமா முடியாதா? அவரிடத்துல எலியாவை பார்க்கலும் ரெட்டிப்பான வல்லமை இருந்தது, ரெட்டிப்பான அபிஷேகம் இருந்தது. ஆனால் அப்படி செய்யலை. அவர் என்ன சொல்றார்? அங்கே இருக்கிற போர் சேவர்கள் துவண்டிருக்கிறாங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க. உன்னுடைய ஈட்டினாலும் மண்வெட்டிகளினால் நம்ம எடுத்த அந்த வாய்க்கால்களை நீங்கள் உண்டு பண்ணுங்க. நான் போன வாரமே சொன்னேன், இது என்ன காரணத்துக்காக அப்படி செய்கிறார் அப்படின்னா, அவங்களுடைய விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. போன வாரம் சொன்னேன், அவனை போய் அங்கே இருக்க எரிகோ பட்டணத்து மக்களை நீ ஒரு தொட்டியில் உப்பு போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அவங்க மறுக்காமல் போய் உப்பு தொட்டியில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை இந்த தண்ணீரில் போட்ட போது அந்த தண்ணீர் ஆரோக்கியமானது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போது அவனுடைய அங்கே அற்புதம் செய்வது என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. திரும்ப உங்களுக்கு சொல்லுகிற, அற்புதம் செய்வது என்பது இந்த இடத்துல கர்த்தருக்கு, கடவுளுக்கு பெரிய காரியம் அல்ல. எல்லாருக்கும் கர்த்தர் அற்புதம் செய்வார், கையை தூக்கி நின்னாவே அற்புதம் செய்வார். ஆனால் இந்த இடத்துல பள்ளத்தாக்கை வெட்டுங்கன்னு சொல்லி சோல்ஜருக்கு அந்த சொன்னதான காரியம் என்னன்னா, அவங்களுடைய கீழ்ப்படிதல், அவங்களுடைய விசுவாசத்தை எதிர்பார்க்கிற. வெட்டுறானா இல்லைன்னு பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. நமக்குள்ளே அப்படிதாங்க. கர்த்தர் அற்புதம் செய்யணும்னா ஏதாவது கர்த்தர் நம்ம இடத்துலேருந்து எதிர்பார்க்கிற விஷயம் இருக்கு. ஒரு குஷ்டரோகியை பார்த்து ஆண்டவர் கேட்டார், ஆண்டவரே என்னை சுகமாக்கும் என்று கேட்டார். என்னிடத்துல வல்லமை இருக்கிறது என்று நீ விசுவாசிக்கிறையா? அப்படியே ஆண்டவர் கேள்வி கேட்டார். ஆமா ஆண்டவரே, எனக்கு உம்மிடத்தில் வல்லமை இருக்கிறது என்று நான் அறிவேன், உமக்கு சித்தமான என்னை சுத்தமாக்கும் என்றான். அப்போ அற்புதங்கள் நமக்கு நடக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா, நமக்குள்ள விசுவாசமும் கீழ்ப்படிதலும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் அற்புதமே நடக்காது. ஹல்லேலூயா. ஆண்டவர் 90% அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார்னா, உங்கள் இடத்துலேருந்து ஒரு 5% கூட விடுங்க, 99% கர்த்தர் அற்புதம் செய்கிறார்னா, உங்கள் இடத்துல 1% விசுவாசத்தையும் கீழ்ப்படுதலையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ரைட்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆண்டவர் கடுகளவு விசுவாசம் உன்னிடத்தில் இருக்கும் அப்படி தானே கேட்டார். உன்னிடத்துல கடுகளவு விசுவாசம் இருந்தால் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது போ. அந்த விசுவாசத்தை தான் கேட்கிறார். ஹல்லேலூயா. வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று சொல்லுவோம். அவங்களுக்கு பலவீனம் இருந்தது, அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தது. நாவு வறண்டு இருக்குது, 7 நாள் சுற்றி திறந்து தண்ணீர் இல்லை. ஆனால் வெட்ட சொல்லும்போது வெட்டினார்கள். வெட்டி அவங்க காத்திருந்த பாருங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம் அந்த இடத்துல இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும் என்றார். இது கர்த்தரின் பார்வைக்கு, எல்லாம் சொல்லுங்க பார்க்கல, இது கர்த்தரின் பார்வைக்கு, எல்லாம் சொல்லுங்க, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், சாதாரணமான விஷயம். தண்ணி கொண்டு வர்றது தேவனுடைய பார்வையில் அற்ப காரியம். இது லேசான காரியம். இது ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இதே போல உங்களுக்குள்ள ஒரு கீழ்ப்படிதல், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசம் உங்களை நோக்கி உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால், உங்களுக்கு தேவன் அற்புதம் செய்வதற்கு இது அற்ப காரியம்.
சொல்லுங்க பார்க்கலாம். அற்ப காரியம். கர்த்தருக்கு அற்புதம் செய்வது அற்ப காரியம் என்று சொல்ல சொன்னா, அப்புறம் அவங்களிடத்துல சில தீர்க்க தரிசனமெல்லாம் சொன்னாங்க. சொல்லி இந்த மாதிரி அந்த பட்டணத்தை போய் சுதந்திரிப்பேன், நல்ல மரங்களை எல்லாம் விட்டு வீடுகளையாக விட்டுன்னு சொல்லி அந்த தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு, நல்லா கவனிங்க, அந்த இரவு நேரம் முழுவதும் பார்க்குறாங்க, அங்கே இருக்கிறாங்க, ஸ்டே பண்ணி இருக்கிறாங்க இல்லை. மறுநாள் காலம் 20வது வசனத்தை பாருங்கள். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் தேசம் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிட்டு. திரும்ப படிங்க பார்க்கலாம். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் தேசம் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இங்கே ஒரு வசனத்தை நீங்கள் ஒரு காரியத்தை நோட் பண்ணுங்க. பலி செலுத்தப்படும் நேரத்தில் ஆண்டவர் சும்மா அவங்களுக்கு வாட்டர் கொடுக்கல. எப்போ ஆண்டவர் வாட்டர் கொடுத்தாரு? எருசலேம் தேவாலயத்தில் அதிகாலையிலே அவங்க தேவனுடைய முறைமையின்படி சந்தி மத்தியான நேரங்களிலே பலி செலுத்துவது வழக்கம். ஆமென், அல்லேலூயா. அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னா, கரெக்டாக அந்த நேரம், சரியான அந்த நேரத்தில் ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அந்த விஷயங்கள் தெரியும். இந்த டைமில் எருசலேமில் என்ன செய்வாங்க? பலி செலுத்துவாங்க. பாருங்கள், அதை பர்டிகுலராக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில், கரெக்டான அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, தேசத்தின் வழியாக தண்ணீர் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பலி செலுத்தப்படுகிறது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பைபிளில் சில சம்பவங்களால் இருக்குது. தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, தானியேலுடைய அதாவது அவருடைய ஜெபத்துக்கு பதில் கிடைத்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் அப்படின்னா, இஸ்ரேல் தேசத்தில் பலி செலுத்தப்படுகிறதான அந்த நேரத்தில் தான் அவனுக்கு வானத்திலிருந்து பதில் கிடைச்சது. நான் சொல்கிறது புரிஞ்சுதா? இது தானியேல் புஸ்தகம் 9:21 வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 9:21 வாசிங்க பார்க்கலாம். நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது இதோ முதலாம் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் அந்தி பலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவனுக்கு எப்போ பதில் வந்தது? அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் வந்தது. ஆமே. இயேசு கிறிஸ்து எப்பங்க சிலுவையில் அறையப்பட்டார்? இதே போல சாயந்தர நேரம் 3 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளே அந்த பஸ்கா பலியை செலுத்துவாங்கள்ல, அந்த டைமில் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். ஆண்டவர் எது செய்தாலும் பிளானோட. ஏன்னா அந்த டைமில் கேட்ட உடனே அவங்க வாய்க்கால் வெட்டணுன்னா தண்ணி கொடுத்துருக்கலாம், அல்லது இரவு நேரத்தில் ஏதோ ஒரு டைமில் தண்ணி வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிளான் ப்ரீ பிளான்ட் என்னென்னா, காலையில் எருசலேமினுடைய தேவாலயத்தில் பலி செலுத்த போகிற அந்த டைமில் இங்கே தண்ணீர் வந்தது, வாய்க்கால்கள் எங்கும் நிரம்பிட்டு என்று பார்க்கலாம். இங்கே வாசிக்கிறல்ல, நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் பார்க்க மாட்டாய், ஆனால் வாய்க்கால்கள் தண்ணி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மழை வர்றதுக்கு எந்த சோர்ஸுமே இல்லை. அவங்க இருந்த அந்த வனாந்தரத்தில் அந்த பள்ளத்தாக்கில், ஆனால் கர்த்தர் மலையை கொண்டு வந்தார் என்று பார். ஸ்காலர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, மலைகளிலே ஏதோ ஒரு கடையாந்தரத்தில் ஒரு மழை பெய்திருக்கும், பயங்கரமான ஒரு புயலோடு கூட மழை பெய்ததுனால அந்த நதி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதாவது வாய்க்கால்கள்லாம் உடைக்கப்பட்டு, ஏரிகள் உடைக்கப்பட்டு, அந்த வழியாக, அந்த வனாந்தரத்தின் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன வந்திருக்கணும்? தண்ணி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுகிறாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதம் செய்கிறாரு. என்னன்னா, நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க. இங்கே காற்று இருக்காது, மழை இருக்கு, மழைக்கு வருகிறதான எந்த சோர்ஸும் இருக்காது. ஆனால் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது கர்த்தர் செய்கிற, இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமான காரியம். இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்பமான காரியம்.
எலியாவை குறித்து நம்ம இப்படி வாசிக்கிறோம். எலியா ஜெபத்தின் மூலம் மேகங்கள் இருந்து தண்ணீரை என்ன செய்தார்? ஜனங்களுக்கு கொடுத்தார். அவர் கையை தூக்கி ஜெபம் பண்ணும்போது வானத்திலிருந்து மழை பெய்தது. எலிசா அப்படி இல்லை, எல்லாருக்கும் தெரியாத இடத்துல இருந்து தண்ணியை கொண்டு வந்தார். ஆமே. எங்கிருந்து யாருக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கு, சோல்ஜர்ஸ்க்கு, அங்க 3 ராஜாக்களுக்குமே தெரியாது தண்ணி எங்கிருந்து வரும் அப்படிங்கிறது. அந்த அறிவு அவங்களுக்கு இல்லை, எங்கிருந்து வரும்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனா எலிசா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை நம்பினாங்க. காற்றையும் பார்க்க மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனால் வாய்க்கால்கள் எங்கும் தண்ணீரால் நிரம்பும், நீங்களும் மிருக ஜீவன்களும் குடிப்பீர்கள், நீங்கள் யுத்தத்துக்கு போவீங்க, பட்டணத்தை சுதந்திரித்துக் கொள்வீங்க, மோவாப்பை நீங்கள் அழிப்பீர்கள் என்கிற சொல்கிற அந்த வார்த்தையை நம்பினார்கள். இரவு முழுவதும் காத்திருந்தாங்க. காலையில் பலி செலுத்தப்படுகிற நேரத்தில் தண்ணியை கர்த்தர் திறந்து விட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து கர்த்தர் அற்புதத்தை செய்வார். எதிர்பார்க்காத விதங்களிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். என்னால் நம்பிக்கைக்கு ஏதுவில்லாத காரியங்களிலே கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாத இடத்திலிருந்து ஒன்றை தேவனாய் கர்த்தர் உருவாக்குவார். ஆமென். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைச்சாருங்க. பூமி எல்லாம் ட்ரையாக இருக்குது. அப்பாவுடைய நாட்களில் உண்டான பஞ்சத்தை போல இருக்கிறது. அப்பாவுக்கு ஆபிரகாமுக்கு பஞ்சம் வந்தபோது நகர்ந்து எகிப்துக்கு போனார். ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த தேசத்திலேயே இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு. அந்த தேசத்திலே இருந்தார். பஞ்ச காலமாக இருந்தது, தண்ணி வாட்டர் சோர்ஸ் இல்லை. இருந்தபோதும் கூட விசுவாசத்திலே விதைத்தான். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை ஈசாக்கு அடைந்தார். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, கொஞ்சம் அந்த நைட்டு அடுத்து அந்த முன்னாடி தான் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் நாவு வறண்டு, அந்த ராஜாக்கெல்லாம் தண்ணிக்கு தவித்து, மிருக ஜீவன்கள் எல்லாம் துவண்டு போய் இருக்கிற நேரத்தில் 84வது சங்கீதத்தில் 6வது வசனம் படிக்க வேண்டாம். 84வது சங்கீதம் 6வது வசனத்தில் சொல்லும்போது நீங்கள் உங்களுடைய அழுகை எப்படியா மாறும்? நீரூற்றாய் மாறும். அந்த வசனத்தை சரி ஒரு தடவை படிங்கப்பா. நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்து அதை நீங்கள் நீரூற்று. எவ்வளோ அற்புதமான ஒரு, இப்போ அந்த இடத்துல அந்த ராஜாக்களும் அந்த போர் வீரர்களும் அழுது கொண்டிருந்தாங்க. அந்த அழுது கொண்டிருந்த அந்த பள்ளத்தாக்கையே அவங்க நீரூற்றாய் மாற்றி கொண்டார்கள். இது போல் நம்ம அழுகிறோமா? அநேகர் வெளியே கண்ணீர் வர்றதில்லை, மனசுக்குள்ளே அழுகிறாங்க. இருதயம் கண்ணீர் வடிக்குது நிறைய பேருக்கு. அப்படி தானே? ஆண்டு சொல்லாரு, உங்களுடைய அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் உருவ நடந்து அதை நீங்கள் நீரூற்றாய் மாற்றி உங்களுடைய புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார் என்ற வசனம் நமக்கு இந்த இடத்துல உறுதிப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படியும், நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, கர்த்தர் எப்படியும் நமக்கு அற்புதம் செய்வார். எந்த வழியிலும் கர்த்தர் அற்புதம் செய்வார். தேவனுக்கு அற்புதம் செய்வது என்ற ஒரு பெரிய விஷயம் இல்லை. தேவனுக்கு அற்புதம் செய்வது என்பது லேசான காரியம். ஹல்லேலூயா. இது அற்பமான காரியம். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத இடத்திலிருந்து என் தேவன் ஒன்றை உருவாக்க அவரால் முடியும் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால் என் தேவன் அற்புதம் செய்கிறவர். நீங்கள் நிறைய நாள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இந்த மே மாதம் சம்மர் டைமில் நமக்கு மிகப்பெரிய ஆறாக இருக்கிற என்னாறு வத்தி போகும். நம்ம ஊரில் என்ன ஆறு ஓடுது? ஆமாம், காவிரி ஆறு ஓடுது. இது சில நேரத்தில் மே மாதம்லாம் வற்றி போயிடும். உங்கள் வீட்டில் டேப்பில் தண்ணியெல்லாம் வராது. தண்ணியை லாரியிலாம் அவன் எங்கிருந்தோ போரெல்லாம் பிடிச்சி கொண்டு அதுவும் வற்றி போயிடும். தண்ணிக்காகவெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். ஆனால் இங்கே நம்முடைய ஊரில் தமிழ்நாட்டில் மழைக்கு வாய்ப்பே இருக்காது. அவ்வளவு வெயில் அடிக்கும், அவ்வளவு மழைக்கு எந்த விதமான சோர்ஸ் இருக்காது. ஆனால் நமக்கு தண்ணி வர்றதுக்கு கர்நாடகாவில் கர்த்தர் என்ன செய்வார்? மழையை உண்டு பண்ணி அவன் டேமே திறக்க மாட்டான்பா. கடைசி நான் எங்களுக்கு எங்கள் ஸ்டேட்டுக்கு இது என்ன செய்யணும்? தண்ணி வேணும். இத்தனை ஜனங்கள் இருக்காங்க, அங்கே தண்ணி வரணும். அதனால் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் கூட தண்ணி தரமாட்டேன்னு சொல்லுவான். அப்போ தான் அங்கே கொட்டான கொட்டு மழை என்ன செய்யும்? கொட்டும். அப்போ அவங்களால டேமில் அடைத்து வைக்க முடியாத அளவுக்கு தண்ணி இருக்கிற அவன் திறந்து விட்டுருவான். என்ன நடக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த தண்ணி பாஸ் ஆகி வரும். அதே போல தான் இங்கேயும் நடக்குது. ஏதோ வழியாக ஏதோ பூந்து ஏரிகள் உடைஞ்சு குளங்கள் உடைஞ்சு, ஹல்லேலூயா, தண்ணி ஃபோர்ஸாக அவங்களுடைய பள்ளத்தாக்கு எங்கும் நிரம்பினது. அவர்கள் அந்த தண்ணீரை குடித்து பலனாகி மோவாப்பின் ராஜாவோடு கூட யுத்தம் பண்ண போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோவாப் ராஜா இந்த மாதிரி ராஜாக்கள் எல்லாம் பயந்துட்டு அவங்க நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள நம்ம போய் பார்த்து யுத்தம் பண்ணலாம் என்று
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோராமுக்கு விரோதமாக, யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் படையெடுத்து வர்றாங்க. அவனுக்கு தெரியும் ஏதும் பள்ளத்தாக்கு ரொம்ப நாட்களாக என்ன இல்லை, தண்ணி இல்லை, ரொம்ப வறட்சியாக இருக்கிற ஒரு இடம். இவங்க வர்றாங்க, இவங்களை யுத்தம் பண்ணி மேற்கொண்டு விடலாம், இப்போ நமக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது, நல்ல பலன் இருக்குது, இவங்கெல்லாம் ஓடி போயிடுவாங்கன்னு நினச்சி அந்த பள்ளத்தாக்குக்கு யுத்தம் பண்ண வர்றாங்க. அந்த பள்ளத்தாக்கை பார்க்கிறார்கள். அந்த பள்ளத்தாக்கு இவங்களுடைய பார்வைக்கு எப்படி இருந்ததா, ரத்தம் போல இருந்ததாக பார்க்கிறோம். ரத்தம் போல இருந்து எங்கோ ஒரு இடத்துல மழை பெஞ்சு பயங்கரமாக செவ்வானம் விட்டு மழை பெய்யும். அந்த எஃபெக்ட் எங்கே பாதிக்கும் தெரியுமா? நாமக்கல் மாவட்டத்திலையும் அந்த எஃபெக்ட் இருக்கும்போது தண்ணியெல்லாம் எப்படி தெரியும், ரெட் கலராக இருக்கிறது போல் அவங்க பார்வைக்கு அப்படி தெரிஞ்சிருக்கிறது. தெரிஞ்சது பாருங்கள், அந்த வசனம் கீழே இருக்குது பாருங்களேன், வாச முடிக்கலாம். 21வது வசனம், 21வது வசனம். தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோவாபியர் எல்லாரும் கேட்டபோது அவர்கள் ஆயுதம் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல் தரமானவர்கள் எல்லாரையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள். மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் அந்த தண்ணீரின் மேலே பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு ரத்தம் போல சிவப்பாய் காணப்பட்டது. இந்த தண்ணியை அவங்க வந்து பார்க்குறாங்க, பார்த்தா சூரியன் மேலே படுது, வெதர் வேறு மாதிரி இருக்குது, செவ்வானம் விட்டு இருக்குது, தண்ணியை பார்த்தா ரெட் கலராக இருக்கும்போது அவன் ஒரு கற்பனைக்குள் வந்துட்டான். அதனால் அவர்கள் இது ரத்தம். அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள். ஆதலால் மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொல்ல சொன்னாங்க. அவனுடைய எப்படி இருக்குன்னு பாரு, ஒருத்தர் வெட்டி செத்துட்டான், இங்கே ஓடுறது ஆறல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், இந்த இடம் வந்து இந்த பள்ளத்தாக்கு ட்ரையாக இருந்தது, அப்படிதானே? இப்போ ரத்த ஆறு ஓடுதியா, ஒருத்தர் செத்து லட்சக்கணக்கான மிருக ஜீவன்கள் வெட்டுண்டு செத்துனாங்க. இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் ரத்த ஆறு ஓடுதுன்னு சொல்லி பயந்து கொள்ளையடிக்கலாம். அவங்க கொண்டு வந்திருந்த தின்பண்டங்கள், பலகாரங்கள், அரிசி போன்ற இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க யுத்தத்துக்கு. ஏன்னா அவங்க டென்ட் போட்டு இருக்குன்னு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, அப்படி கொண்டு அவங்க நகைகள், பொருளாதாரங்கள் எல்லாம் கொள்ளையடிக்க புறப்பட்டு போகலாம் என்று அப்படி வரும்போது இப்போ என்ன நடக்குதுன்னா, அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்திற்கு வந்தபோது வெனில் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பதாக ஓடி போகத்தக்கதாய் முறியடித்து அவர்கள் தேசத்துக்குள் புகுந்து அங்கேயே மோவாபியரை முறியடித்து, எலிசா தீர்க்கதரிசி சொன்னது போல, ஆமாம், இவனுக்கு தோற்று போகிறான்னு பயம் வந்துச்சு மோவாபின் ராஜாவுக்கு. இல்லை, மோவாபின் ராஜா மேசாவுக்கு தோற்று போகிறான்னு பயம் வந்த உடனே தோற்று போகிற பயங்கர அவனுக்கு கோபம் வந்துச்சு, பயங்கரமான எரிச்சல் வந்து நம்ம ஒன்று நினச்சிட்டு வந்தா இங்கே வேறு மாதிரி இருக்குதுன்னு அந்த கோபத்தில் தன்னுடைய மூத்த குமாரனை பிடிச்சிட்டு வந்து மதில்கள் மேலே நிற்க வச்சு வெட்டிட்டு போயிட்டான். அந்த கோபத்தை யார் மேலே தனிச்சான்? தன்னுடைய மகன் மேலே தனிச்சான் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல. அவனுக்கு எப்போ எந்த அளவுக்கு வெறித்தனம் இருந்திருக்கு அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக போகிற தன் சேஷரபுத்தினை பிடித்து அலங்கத்தின் மேல் அவனை சர்வாங்க தகனமாய் பலியிட்டான். அப்பொழுது மூண்டதினால் அவர்கள் அவனை விட்டு புறப்பட்டு தங்கள் தேசத்துக்கு திரும்பி போயிட்டான். அப்படி பண்ண அவனுக்கு அந்த மாதிரி ஒரு காண்டு இருந்தது இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே. இப்படி நம்ம ஏமாத்திட்டானே, அப்பாவுக்கு தான் பயந்தோம், யோராமுக்கு நம்ம பயப்படாமல் இருந்திருக்கலாமே. இவன் என்னடா ஒரு சின்ன பையனை நினைச்சோம், ஆனால் இவனோடு கூட கர்த்தர் இருந்தபடினால இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்தது, நடந்திருக்கிறது என்று விட்டுட்டு அவன் ஓடி போனதை நம்ம வந்து பார்க்கிறோம். சரி, இது வந்து ஒரு ஹிஸ்டரியாக நமக்கு இருந்தாலும் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவருக்கு அற்புதம் செய்வது அற்பமான காரியம். நம்மிடத்துலேருந்து கர்த்தர் எதையை எதிர்பார்க்கிறாரு? விசுவாசமும் கீழ்ப்படிதல். அவங்க ஒருவேளை அந்த பள்ளத்தாக்கை முட்டிருந்தாங்கன்னா அந்த இடத்துல தண்ணி வந்திருக்குமா என்னன்னு தெரியல. இல்லை, அவங்க கீழ்ப்படிதலோடு கூட வெட்டினார்கள், விசுவாசத்தோடு கூட பள்ளத்தாக்கி வெட்டினார்கள். ஆண்டவர் அவங்க எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து எதிர்பார்க்காத நேரத்தில் கரெக்டாக அந்த காலை பலி செலுத்துகிற நேரத்தில் ஆண்டவர் அந்த வாய்க்கால்களிலே தண்ணீரை கொண்டு வந்தார். அதே போல் தான் உங்கள் வாழ்க்கை நடக்கும். நம்ம அற்புதத்துக்காக ஏங்கி தவித்து நின்று கொண்டு இருப்போம். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி மன்றாடி ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அந்த புத்தியுள்ள ஆராதனை ஒவ்வொரு நாள் காலையிலையும் செய்யும்போது, ஆமேன், ஒவ்வொரு நாள் மாலையிலும் மதிய நேரத்தில் எல்லா நேரங்களிலும் செய்யும்போது நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வருவார். அல்லேலூயா. நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள். ஆனால் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் குடிக்கும்படிக்கு, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு, உங்கள் மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும்.
நீங்கள் ஆச்சரியப்படுங்க, இது எப்படி வந்தது? இது எப்படி? இங்கே மலைக்கு ஒன்றுமே இல்லையா, காற்றுக்கு ஒன்றுமே இல்லை, நோ விண்ட் நோ ரெயின், எப்படி வந்தது? ஹல்லேலூயா. அதாங்க கர்த்தர் செய்கிற அற்புதம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்வார். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை